ஒரு பொண்ணோட போட்டோவை அவங்களுக்கே தெரியாம எடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு போட்டோ தானே சொல்லி கடந்து போயிட முடியுமா? டெல்லி மெட்ரோல ஒரு சிஐஎஃப் பர்சனல் ஒரு உமன் பேசஞ்சரோட போட்டோ எடுத்த சம்பவம் இப்போ வைரலா போயிட்டு இருக்கு. இந்த இன்சிடென்ட்டுக்கு பிறகு அந்த பர்சனல் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். ஒரு செகண்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, நீங்க ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கே தெரியாம யாரோ உங்களை போட்டோ எடுத்திருக்காங்க, உங்களுக்கு எப்படி இருக்கும்? அண்ட் வணக்கம், நான் அட்வொகேட் ஸ்ருதி. இந்த இன்சிடென்ட்ல ஒரு இம்பார்ட்டன்ட் லீகல் பாயிண்ட் உங்களுக்காக. பிஎன்எஸ் செக்ஷன் 77 வாயிரிசம். ஒரு உமனை அவங்க பிரைவசி எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய பிரைவேட் ஆக்ட்ல சீக்கிரட்டா கேப்சர் பண்றது அல்லது அந்த இமேஜை ஷேர் பண்றது ஒரு சீரியஸான அஃபென்ஸ். ஆனா ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட், பப்ளிக் பிளேஸ்ல எடுத்த எவ்ரி போட்டோவும் ஆட்டோமேட்டிக்கா வாயிரிசம் கிடையாது. அப்போ என்ன பார்க்கணும்? போட்டோ எதற்காக எடுக்கப்பட்டது, எப்படி எடுக்கப்பட்டது, எதற்காக யூஸ் அல்லது ஷேர் பண்ணப்பட்டது, இந்த ஃபேக்ட்ஸ் தான் லீகல் ஆக்ஷனை டிசைட் பண்ணும். ஒரு யூனிஃபார்ம் போட்டு இருக்கிறோம் என்பதற்காக கூடுதல் பவர் கிடையாது, கூடுதல் ரெஸ்பான்சிபிலிட்டி தான். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை மிஸ்யூஸ் பண்ணி ஒரு பொண்ணோட டிக்னிட்டியை வைலேட் பண்ணிட்டா அது ஆக்ஷன் எடுக்க தான் செய்யும். ஒரு பெண் என்ன ட்ரெஸ் போடணும்னு டிசைட் பண்றது அவங்களோட சாய்ஸ். பப்ளிக் ஸ்பேஸ்ல மியூச்சுவல் ரெஸ்பெக்டும் இம்பார்ட்டன்ட். பட் எந்த ட்ரெஸ் அன்வான்ட் போட்டோகிராஃபிக்கும் பெர்மிஷன் கிடையாது. ஒருத்தரோட ட்ரெஸ்ஸை ஜட்ஜ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம பிஹேவியரையும் தான் முதல்ல செக் பண்ணணும். அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா சேவ் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போல சிம்பிளா லா தெரிஞ்சுக்கு ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் லா தெரிஞ்சா பயம் குறையும், உரிமை தெரிஞ்சா நம்பிக்கை வரும். அண்ட் தேங்க்யூ.